1933 ஆண்டு பிப்ரவரி மாதம் 5ஆம் திகதி ராஜவரோதயம் தம்பதியினரின் புதல்வராக தமிழரின் வரலாற்று சிறப்புமிக்க கிழக்கிலங்கையின் திருகோணமலையில் சம்பந்தன் பிறந்தார். யாழ்ப்பாணம் புனித பத்ரேசியார் கல்லூரி, திருகோணமலை புனித ஜோசப் கல்லூரி மற்றும் மொரட்டுவ புனித செபஸ்டியன் கல்லூரிகள் என்பன சம்பந்தனின் கல்வி பயணத்துக்கு வலி சேர்த்தன. பின்னர் இலங்கை சட்டக் கல்லூரியில் பயின்ற அவர் திறமையான வழக்கறிஞராக தொழில் வாழ்க்கையில் காலடி பதித்தார். 1956ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்து கொண்டமை அவரின் வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனையாகும். 1963 மற்றும் 1970ஆம் ஆண்டுகளில் இரா சம்பந்தனுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் SJP செல்வநாயகம் வேட்புமனு வழங்க முன்வந்தாலும் அவர் அதனை ஏற்கவில்லை. எனினும் 1977ஆம் ஆண்டு தமிழர் விடுதலை கூட்டணி சார்பில் திருகோணமலை மாவட்டத்தில் பொது தேர்தலில் போட்டியிட்ட அன்னார் பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்கும் மக்கள் ஆணையை பெற்றார். 1983ஆம் ஆண்டில் ஏற்பட்ட ஜூலை கலவரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 மாதங்களுக்கு மேல் பாராளுமன்ற அமர்வை புறக்கணித்தமையால் 1983ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் திகதி இரா சம்பந்தன் பாராளுமன்ற ஆசனத்தை இழக்க நேர்ந்தது. தமிழர் விடுதலை கூட்டணியின் இணை பொருளாளர், உப தலைவர் மற்றும் பொதுச் செயலாளராகவும் அவர் பதவி வகித்திருந்தார். 2001ஆம் ஆண்டு இரா சம்பந்தனின் அரசியல் வாழ்வில் மற்றும் ஒரு மைல்கல்லாக அமைந்தது. தமிழர் விடுதலை கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழீழ விடுதலை இயக்கம் ஆகிய கட்சிகள் இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய போது அதன் தலைமை பதவி சம்பந்தனுக்கு வழங்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் களமிறங்கிய அவர் 18 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டார். 2004ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் கீழ் போட்டியிட்ட இரா சம்பந்தன் அந்த கட்சியை வழிநடத்தும் பொறுப்பையும் ஏற்றார். 2004, 2010 ஆகிய 2 பொதுத் தேர்தல்களிலும் திருகோணமலை மாவட்ட மக்களின் அமோக ஆதரவுடன் சம்பந்தன் வெற்றி பெற்றார். 2014ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைமை பதவியை மாவை சேனாதிராஜாவிடம் ஒப்படைத்தார். எனினும் தமிழரசு கட்சியின் அனுபவமுடைய சிரேஷ்ட உறுப்பினராக செயற்பட்ட இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2015ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் 16 ஆசனங்களை பெற்றது. 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் திகதி 8வது பாராளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக தெரிவு செய்யப்பட்டார். 2வது தடவையாக தமிழ் தலைவர் ஒருவர் எதிர்க்கட்சி தலைவராக தெரிவாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. இறுதியாக 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு 21,422 வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார். உள்நாட்டிலும் சர்வதேசத்திலும் நன்மதிப்பு பெற்ற ராஜதந்திர தலைவராக இரா சம்பந்தன் விளங்கியமை குறிப்பிடத்தக்கது.